சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் மீட்பதற்காக எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலமானது தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் டாக்கிங் செய்யப்பட்டு அதில் வீரர்கள் 4 பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளே நுழைந்த காட்சியை நம்ம பார்த்திருந்தோம். இந்த நிலையில தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருமே தற்போதைய சூழல்ல சர்வதேச விண்வெளி மையத்தில் நலமா இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம பார்த்திருந்தோம். தொடர்ந்து இவர்கள் இருவரும் சென்றிருந்த அந்த விண்கலமானது அன்டாக்கிங் செய்யப்பட்டு பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது அவர்கள் ஏராளமான சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப இந்த விண்கலமானது இருவரையும் பத்திரமாக மீட்டு பூமிக்கு அழைத்து வரும்போது சுமார் 3700 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு கிலோமீட்டரில் ஒரு விண்கலம் பயணம் மேற்கொள்ளும் போது அதனுடைய வெப்பநிலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கடந்து அதை தாங்கி ஒரு விண்கலமானது பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி பயணிக்கும் போது எந்த ஒரு பொருட்களின் மீதும் மோதாமல் பாதுகாப்பாக அதனுடைய தரையிறக்கம் என்பது இருக்க வேண்டும். இதைத்தான் நாசா விஞ்ஞானிகள் தொடர்ச்சியா எந்த இடத்துல தரையிறங்கணும், எப்படி தரையிறங்கணும், எந்த காலத்தில் தரையிறங்கணும் என்பது தொடர்பாகலாம் வரையறுத்து தற்போது அதனை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் காலநிலையையும் கை கொடுக்கணும். குறிப்பாக புளோரிடா மாகாணத்தில் தொடர்ந்து வானிலை நிகழ்வுகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வானிலையுடைய தன்மைக்கு ஏற்பதான் சுனிதா வில்லியம்ஸ் ஆகட்டும் புட்ச் வில்மோர் ஆகட்டும் இருவரும் பத்திரமாக தரையிறங்குவதற்கான பணியை நாசா முன்னெடுக்க இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, பூமிக்கு திரும்பிய பிறகாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருக்குமே நாசாவின் தரப்பில் பல்வேறு பயிற்சிகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஸ்பேஸ்ல இருக்கும்போது கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாத போது அவர்கள் ஒரு பொருளை தூக்குவது முதல் ஒரு பொருளை நகர்த்துவது முதல் பல்வேறு சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொண்டாங்க. இப்போ பூமிக்கு திரும்பிய பிறகு பூமியோடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப அவங்களுடைய உடல்நிலை மாறும்போது அவங்க ஒரு பொருளை தூக்குவதற்கு, சாதாரண பென்சிலை தூக்குவதற்கு கூட அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை தாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடலில் இருக்கக்கூடிய மற்ற உடற்பாகங்கள் அனைத்துமே பூமிக்கு ஏற்ப செயல்படுவதற்கு காலதாமதமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே பல்வேறு சிக்கலையும் சவாலையும் எதிர்கொண்டு தான் இவர்கள் இருவரும் பூமி திரும்ப இருக்கக்கூடிய நிலையில் பூமி திரும்பிய பிறகாகவும் இது போன்ற சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருப்பதே பார்க்க முடியும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் of Science and Technology, Chennai and Sri Perumbudur.